போற்றி, ஆடுகடல் திருச்செந்தூர் செந்தில் போற்றி, தகவுடைய கலை வளர வெற்றி நல்கும் சண்முகானந்த ஸ்ரீ சரணம் போற்றி. Friends, exactly 3/4 of a century ago, I was born in the beautiful land of Kerala in a Syrian Christian family as a result of a biological and a geographical accident over which I had neither control nor choice. Unlike my birth, for which I had no responsibility, my adoption of Sri Lanka, a beautiful land, equally beautiful like Kerala, as my own, was the result of my volitional act out of my own choice. There in Sri Lanka, I am liked, respected, and listened to by millions, and hated bitterly by many more who cannot see eye to eye with me in my campaign against their superstitious belief. The story you are going to see today is a true one, where a wealthy father resorts to magic and witchcraft to solve the marital problem of his only daughter, and miserably fails. Finally, he succeeds to cure his neurotic son-in-law by resorting to scientific psychiatry. I am glad that Vijaya Suri Combines has produced this film true to the original story, giving an opportunity to the Tamil-speaking people of the world to see it. I am glad that this film has become very popular among the educated men and women of this country. I thank you all for your patronage. நமது கல்லூரிக்கு புதிதாக வந்திருக்கும் பேராசிரியர் திரு இளங்கோ அவர்களை இந்த மாணவர் தமிழ் இலக்கியம் என்ற பாராட்டு முன் வந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். திரு இளங்கோ அவர்களின் சிறந்த தமிழ் பற்றும் உயர்ந்த உழைப்பும் தான் அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. திரு இளங்கோ அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பதை எண்ணி மாணவர் சமுதாயம் பூரிப்படைவதைப் போல நானும் இந்த கல்லூரி தலைவன் என்ற முறையில் பெருமை அடைந்து எங்களுடைய அன்பு காணிக்காக இந்த மலர் மாலையை அவருக்கு அணிவிக்கின்றேன். அடுத்து பேராசிரியர் திரு இளங்கோ அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றை நமது கல்லூரி மாணவி சாரதா அவர்கள் பாடுவார்கள்.
கதை என்ன தேடி பூங்கொடி ஏன் இந்த பார்வை கோடி கோடியோ நீ கொண்ட ஆசை தேடி வந்த தெய்வம் யாரடி நீங்க ஏதாவது என்ன கேட்கணும்னா கேட்கலாம். சார், தமிழ் மொழி மேல உங்களுக்கு இவ்வளவு பற்று ஏற்பட என்ன சார் காரணம்? என்னுடைய தாய் தான். நான் 2 வயசு குழந்தையா இருக்கும் போதே என் தந்தையை இழந்துட்டேன். அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரே உலகம், ஒரே உறவு என்னுடைய தாய் தான். சார் இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நான் படிச்சதும் இந்த உலகத்தை புரிஞ்சுகிட்டதும் போதும்னு நினைச்சாங்களோ என்னவோ 6 மாசத்துக்கு முன்னாடியே அவங்கள எங்க அப்பா கிட்டே போயிட்டாங்க. நீங்க மறந்திருந்த துயரத்தை நான் தான் நினைவுபடுத்திட்டேன். சாரி சார். நோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் தாயார் நினைவு என்னால மறக்க முடியாத ஒண்ணு. காரணம் அது என் உணர்வோட கலந்துருச்சு. நான் இப்போ ஒரு அனாதை. சார், உங்களுக்கு தமிழ் தாய் துணை இருக்கும்போது நீங்க எப்படி சார் அனாதையா இருக்க முடியும்? நன்றி. அதெல்லாம் போட்டும். சப்ஜெக்டுக்கு வருவோம். படிப்பு விஷயத்துல எனக்கு ஒரு அழுத்தமான கருத்து உண்டு. ஏதோ இந்த மேடையில் நின்று நான் பேசிட்டு போறதும் நீங்கள்லாம் அதை கேட்டுட்டு வீட்டுக்கு போறதுங்கிறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு. இந்த விஷயத்துல ஆசிரியர்களும் மாணவர்களும் இரண்டரை கலந்து விவாதிக்கணும். மிஸ்டர், வாட்ஸ் யுவர் நேம்? துரியோதனன். நான் இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியுமா? ஓ, தெரியுமே சார். சொல்லுங்க. நீங்க சின்ன வயசா இருக்கும் போதே உங்க அப்பா செத்துட்டாருன்னு சொன்னீங்க. ஏடி பூங்குடி ஏன் இந்த பார்வை கோடி கோடியோ நீ கொண்ட ஆசை கோடி கோடியோ நீ கொண்ட ஆசை தேடி வந்த தெய்வம் யாரடி? பாப்பாவை காணா? நீங்க வாயை திறந்தீங்க, பாப்பா வந்துகிட்டே இருக்குது. உன் பலத்தை என்கிட்ட காட்டாதம்மா, எனக்கு வயசாயிடுச்சு இல்ல. ஏன்பா? லட்சுமி, லட்சுமி, பாப்பா வந்தாச்சு, சீக்கிரமா ஆபீஸ் கொண்டா. பாப்பான்னா பாப்பா, எங்க பாப்பா நல்ல பாப்பா. குழந்தைன்னா குழந்தை, எங்க குழந்தை? நல்ல குழந்தை. ஐயா, அப்ப என் பேரை மாத்திருங்க. ஏண்டா? பாப்பா என்ன குழந்தைன்னு கூப்பிடுது, நான் அதை பாட்டின்னு கூப்பிடுறதா? ஏண்டா குழந்தை, நீங்க 2 பேரும் பம்பு வளர்த்துக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதோ? அப்பா, நாளையில இருந்து நான் 1 மணி நேரம் லேட்டா வருவேன். ஏமா? எங்க காலேஜ்ல புதுசா இளங்கோன்னு ஒரு ப்ரொஃபசர் வந்திருக்காரு. டெய்லி 1 hour டியூஷன் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காருப்பா. நல்லா உன் இஷ்டப்படி படிமா. ஏமா, உன்னை தவிர வேற யார் எனக்கு இருக்கிறா? ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு. போதுங்க, அசிங்கமா 6 இருக்கிறத விட அழகா ஒண்ணே ஒண்ணு இருந்தா போதாதா? ஆமா, யாரோ டியூஷன் தராங்களாமே, பாப்பா சொல்லிச்சு, என்னங்க அது? உனக்கு ஏண்டா அதெல்லாம்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு 7 வருஷம் ஆகும். என்னப்பா அது? எல்லாரும் வந்திருக்கீங்க, என் மேல வித்தியாசமான அபிப்பிராயம் ஒண்ணும் இல்லையே. என்ன சார் இது? வந்தா ஏன் வந்திருக்கேங்கிறீங்க, வரலன்னா ஏன் வரலங்கிறீங்க? சரிப்பா, வந்திருக்கும் போதே நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துடுறேன். சரி சார். சந்தான கோபாலகிருஷ்ணன். எஸ் சார். கற்புக்கரசி. கற்புக்கரசி, கையகம்மா காணோம். உட்காரு கற்புக்கரசி. இதயத்துல்லா. இதயத்துல்லா. ஏப்பா, நான் முடியாம வந்து நிக்கிறேன்ல, வந்திருந்தா வந்திருக்கேன்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்களேன். அவன் தான் வரலையே சார், எப்படி சார் வரலன்னு சொல்லுவான்? சரிப்பா, அவர் தான் பெருசா ஜோக் அடிச்சிட்டாரு, சிரிக்கணுமா? எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தோணும் போது நீங்க வர மாட்டேன்றீங்க, நீங்க வரும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்க தோண மாட்டேங்குது. நான் ஒருத்தன் பேயா கத்துறேன்ல, இங்க என்ன பேச்சு?
எங்களுக்குள்ள 1000 இருக்கு சார். ஆளுக்கு 500 எடுத்துட்டு ஆளை விடுங்க. நோ கமிங் டு தி பாயிண்ட். அப்புறம் என்ன ஆச்சு சார்? சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். வந்தா நீ ஃபர்ஸ்ட் வந்துருவியா? முடியாததுக்கெல்லாம் ஏன் கடந்து அலையற? நோ கமிங் டு தி பாயிண்ட். சைக்காலஜி இஸ் தி சயின்ஸ் ஆஃப் மைண்ட். மைண்ட் இஸ் எ monkey. மனம் ஒரு குரங்கு. இன்னும் அட்டெண்டன்ஸ் எடுக்கலப்பா. எனக்கு டைம் ஆச்சு. மனம் இல்ல, இப்போ சில பேர் முழுசாவே குரங்கா இருக்காங்க. பாடத்துல வருதுங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் இளங்கோ. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன செவுத்துல எழுதி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அதை விட மோசமா கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நடந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் அநாகரிகமான செயல்ங்கிறத தவிர என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. அப்கோர்ஸ் மிஸ்டர் இளங்கோ, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நம்முடைய பணி எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது நாட்டுக்கு தெரியும். ஆனா எவ்வளவு கடினம்ங்கிறது நமக்கு தான் தெரியும். வாலிப உள்ளங்களுக்கு எப்பவுமே நம்ம விட வேகம் ஜாஸ்தி. அதுக்கு வாய்ப்பு அளிக்காம இருக்கிறதா புத்திசாலித்தனம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீங்க சாரதா அவனுடைய டியூஷனை உடனே நிறுத்துறது நல்லது. ஐ டோன்ட் மைண்ட் ஸ்டாப்பிங் இட். ஆனா அர்த்தமில்லாத பிரச்சாரத்தினால ஒரு பெண்ணோட கல்வி பாதிக்கப்படுதுன்னு தான் வருத்தப்படுறேன். கரெக்ட். ஆனா இதே நிலைமை வளர்ந்துகிட்டு போனா ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுங்கிறத நீங்க உணர்றீங்களா? அதை நான் ஒத்துக்கிறேன். ஏய் சாரதா, நில்லு நில்லு நில்லு. செவத்துல என்ன எழுதிருக்கு நீ படிச்சியா? எழுதிட்டுமே, எனக்கு என்ன? யார் என்ன எழுதினாலும் பேசினாலும் நான் மட்டும் டியூஷனை நிறுத்த போறதே இல்லை. நிறுத்தேன்னு நாங்க சொல்லலடி, கொஞ்சம் நிதானமா போன்னு தானே சொல்றோம். லீலா, உனக்கு அவர் பத்தி தெரியாது. ரொம்ப நல்லவர். இது வரைக்கும் பாடத்தை தவிர அனாவசியமா ஒரு வார்த்தை கூட அவர் பேசினதே இல்லை. காதல் பாடமா? எப்படியோ அதுல நீ நல்லா படிச்சு டாக்டரேட் பட்டம் வாங்கினா சரி. போத நிறுத்தடி, அவளுக்கு ரொம்ப நேரமாச்சு. அங்கே அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அம்மா கலைமகளே, சென்று வா, காதலை வென்று வா. உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க எனக்கு வசதிப்படாது. இனிமே நீங்க வர வேண்டாம். சார், நானே விரும்பித்தானே வரேன். நீங்க மத்தவங்க பேச்ச கேட்க தேவையில்லை சார். இல்ல சாரதா, பிரின்சிபால் உத்தரவுக்கு மதிப்பு கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். நீ போகலாம். சாரதா, என்னம்மா சீக்கிரமா வந்துட்டேன்? இன்னைக்கு டியூஷன் இல்லப்பா. நில்லுமா, எங்கம்மா அவசரமா போறேன்? என்னையா இது ஆச்சரியமா இருக்குது. பாப்பா அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசாம மாடிக்கு போவாது, சும்மாவே நிக்குது. யா முகெல்லாம் வாடி இருக்குது. ஐயா என்னம்மா உனக்கு கவலை? உடம்புக்கு ஏதாவது? ஒண்ணுமில்லப்பா, ஐம் ஆல் ரைட். ஆல் ரைட்னு வார்த்தையில தான் சொல்றியே தவிர முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையம்மா. வாமா வா, உட்காருமா. ஏம்மா உனக்கு தலை வலிக்குதா? இல்லப்பா. ஜுரம் வரா போல இருக்குதாம்மா. ஏம்மா உனக்கு கைகால் வலிக்குதா? தர்மா பிளாஸ்க் வச்சு எவ்வளவு ஜுரம் பார்க்கலாமா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறியாம்மா? ஓவல்டின் சாப்பிடுறியாமா? அம்மா அம்மா ஹார்லிக்ஸ் ஒண்ணா சாப்பிடு, ஏதாவது சாப்பிடுமா. வாங்க சார், வாங்க உள்ள வாங்க சார். அப்பா, இவர்தான் எங்க புது ப்ரொஃபசர்ப்பா. அப்படியா? வாங்க வாங்க உட்காருங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். சாரதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு பிரின்சிபால் சொல்லிட்டாரு. இப்பதாங்க புரியுது. அதான் பாப்பா முகம் வாட்டமா இருந்தது. ஆமா, டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம் ஏன் பிரின்சிபால் சொல்லிட்டாரு? ஒருவேளை அவர்கிட்ட டியூஷன் சொல்லிக்கலன்னு கோவமா என்னவோ. இல்ல குழந்தை, அப்பா இவர் எனக்கு ஸ்பெஷல் டியூஷன் கொடுத்தாருன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பு பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பிரின்சிபல் வேண்டான்னு சொல்லிட்டாருப்பா. ஆமாங்க, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் வீட்லயே வந்து டியூஷன் சொல்லி தரேன். சாரதாவை எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வைக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பாஸ் பண்ணட்டுமேங்க. நான் வேண்டாம் நான் சொல்றேன். சார், இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். சாரதா, காஃபி கொண்டா? இதோ நீ சாரதா, நான் கொண்டாரப்பா. சார், சாக்குந்தலத்தை பத்தி அன்னைக்கு நீங்க கிளாஸ்ல சொன்ன விளக்கங்க ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் எங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தது. அதுல மார்லோ எழுதிய டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ற நாடகத்தை நடத்தினாங்க. அற்புதமான நாடகமாச்சே. ஆமா சார், ஷேக்ஸ்பியரை விட அது சிறந்து விளங்குதுன்னு கிரிட்டிக் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் புராணங்கள்ல வர்ற பாணாசுரன் பிரம்மா கிட்ட வரவாங்கின மாதிரி டாக்டர் ஃபாஸ்டஸ் சைத்தான்கிற கடவுள் கிட்ட வரவாங்கினான்.
தான் நினைச்சதெல்லாம் தன் கைக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சால் நான் கூண்டோட கைலாசம் வந்துடுறேங்கிறதா அந்த வரம். தான் நினைச்சதெல்லாம் அடைஞ்சுக்கிட்டு இருந்த பாஸ்டர்ஸ் சில காலங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஹெலன், அதான் ஹெலன் ஆஃப் ட்ராய், அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதேதான் சார், நான் எந்த இடத்த லைக் பண்ணேனோ நீங்களும் அதேதான் சொல்றீங்க. ஹெலன் வரா, அப்போ டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் அவளை வர்ணிக்கிறாரு. Was this the face that launched 1,000 ships and burnt the topless stars of Ilium? Oh, thou art fairer than the evening air, glad in the beauty of 1,000 stars, more lovely than the monarch of the sky, and none but thou shall be my paramour. வைரங்கள் சேர்ந்த அழகு 100,000 காலங்கள் வாழும் நிலவு 300 கண் வேண்டும் 400 கை வேண்டும் தேவதையே நான் சுவைக்க 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு 100,000 காலங்கள் வாழும் நிலவு ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும் ஏதென்ஸ் உள்ளங்கள் கவிஞர்கள் எண்ணங்கள் உன்னாலேதானே உயிர் பெற நினைக்கும் மது கிண்ணம் ஒன்று உடல் வண்ணம் கொண்டு மயக்கத்திலே கண் அசைக்கும் 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு 100,000 காலங்கள் வாழும் நிலவு கண்டதை தாட்சை என்பதா ஆப்பிள் என்பதா ஓர் தேவதை வீனஸ் வந்ததா பெண்மை வந்ததா நினைக்கின்ற நெஞ்சை நனைக்கின்ற பெண்ணே அணை கட்டுமா உன் முகத்தை 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு 100,000 காலங்கள் வாழும் நிலவு போர் முத்தம் தந்தால் உயிர் போகும் என்றால் போகட்டும் நான் முத்தம் தருவேன் உனக்காக அன்று போர் செய்த மன்னர் மோகத்தை நானும் அறிவேன் 1000 வைரங்கள் சேர்ந்த அழகு 100,000 காலங்கள் வாழும் நிலவு 300 கண் வேண்டும் 400 கை வேண்டும் தேவதையே நான் சுவைக்க சார் ஹெலன் சார் ஹெலன் சார் நான் சாரதா ஹெலன் இல்ல நான் என்ன சொன்னேன் நான் நாளைக்கு வரேன் காதல் போதை பாவை நீதானே சாரதா யோகம் டீச்சர் மோகம் டீச்சர் மோகம்
சாரதா, ஏன் அழற? கண்ணிலே நீரதற்கு சாரதா கிளாஸ் ரூமில் அழுவதற்கு. லீவ் போட்டா லவ் பண்ண போனோம். ஹலோ ஹலோ, பரவாயில்ல இப்பதான் வந்தேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓஹோ, பசங்க ஏதாவது சந்தேகம் கேட்டாங்களா? இதுக்குதான் நம்ம கிளாஸுக்கு போறதுனால நல்லா படிச்சுட்டு போயிடுறோம். ரொம்ப வாரிட்டாங்களா? உண்மையை சொன்னா பரவாயில்ல. சொல்லிக்காங்க. உண்மையை சொன்னா எப்படி? ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்டூடெண்ட் கிருஷ்ணமூர்த்தி இல்ல, அவனையும் அந்த ஹேமலதாவையும் தனியா பார்த்தேன். என்னப்பா இது, பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது நீ ஏன் முந்திக்கிறேன்? இவ்வளவுதான். என்ன பண்ணா தெரியுமா இல்லையா? எலெக்ஷன் டயத்துல எழுதுற மாதிரி ரோடு பூரா என் பேரையும் என் ஸ்டூடெண்ட் இல்ல கிருஷ்ணவேணி ஒன்றும் தெரியாத பொண்ணு 2 பேரையும் சேர்த்து எழுதி விட்டா. ஒரே பாபா வேண்டாம். என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணவேணி கழுத்துல தலையை கட்டிவிட்டேன். இப்போ ஆயிடுச்சு போச்சே. உண்மையை சொல்லிட்டுட்டா எனக்கு கல்யாணம் ஆயிருப்பா. பியூன் இப்படி பண்ணியாச்சா? லீவ் லெட்டர் பிரின்சிபால் கிட்ட கொடுத்துரு. நான் வரேன் சார். பத்திரிக்கை பத்திரிக்கை மறக்காம நிறுத்துரு. எங்க போறாரு? எவ்வளவு நாளா? சாரி, எவ்வளவு நாளைக்கு அவரும் பிரம்மச்சாரியா இருந்து கஷ்டப்படுவாரு? கல்யாணத்தை பண்ணிட்டு கஷ்டப்பட போறாரு. உங்க லெட்டர் ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒரு பொண்டாட்டி போதும். ஐட்டம் எல்லாம் புதுசா இருக்கு. என்ன சார் இது? ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறீங்க. என் ஒய்ஃப் இவ்வளவு பிரமாதம் பண்ணி இப்பதான் நான் சாப்பிடுறேன். கேரியர்ல பிவிஆர்னு போட்டிருக்கு. யாரு இது? என்னது சார் இது? அப்ப என்னது என்னது உங்க என்ன கேட்ட? இனிமே என்ன சார், எப்படி சார் சாப்பிடுறது? உங்களுக்கு பத்தாம எனக்கு பத்தாம நீங்களே சாப்பிட்டு தொலைங்க. வெளியே யார்கிட்ட சொல்லாத. டே பா, வெளியே யார்கிட்ட சொல்லாத. உங்க வீட்டுல பொங்கல் பண்ண தெரியுமா? பொங்கல். வாங்க வாங்க. நான் ரொம்ப மனக்குழப்பத்தோட வந்திருக்கேன். பார்க்கும்போதே தெரியுது, உங்க முகம் இவ்வளவு சோர்ந்து நான் பார்த்ததே இல்லை. வாங்க உட்கார்ந்து பேசலாம். நானும் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான். இதுவரைக்கும் எந்தவித கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாம இருந்திருக்கேன். இதெல்லாம் நீங்க சொல்லாமலேயே எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனா ஒரே ஒரு குறை, எனக்கு உறவினர்களே கிடையாது. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பணக்காரங்களுக்கு அது மாதிரி ஒரு நிம்மதி வேற எதுவுமே கிடையாது. இன்கம் டாக்ஸ் எவ்வளவோ தேவையில்லை. சொல்லுங்க சார். நான் ஏதாவது வரம்பு மீறி பேசிட்டதா நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வரம்பு மீறி பேசினாலும் உங்க மேல எனக்கு வருத்தமே ஏற்படாது. எதுவா இருந்தாலும் யோசனை பண்ணாம தைரியமா சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க சொல்லுங்க. சாரதாவை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும். இத சொல்றதுக்கா நீங்க இவ்வளவு யோசனை பண்ணீங்க? சாரதாவை நீங்க திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. அதுக்கு தேவையான பதவி, அந்தஸ்து, பணம், குணம் எல்லாமே உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்குது. நீங்க அப்படி நினைக்கிறத என்னுடைய பாக்கியமா கருதுறேன். உண்மையை சொன்னா சாரதாவை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. இருந்தும் இந்த விஷயத்தை பத்தி நான் சாரதா கிட்ட பேசினதே இல்லை. நீங்க கௌரவமான மனிதங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். ஆனா சாரதாவை உங்களுக்கு கட்டி கொடுக்க முடியாத நிலையில நான் இருக்கிறேன். காரணம், சொந்தத்திலே ஒரு பையனுக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தேன். அந்த முடிவு பத்தி சாரதாவுக்கும் தெரியும். படிப்பு முடிச்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு இருந்தேன். ஆனா இப்போ இனிமே தாமதிக்கிறது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் புறப்பட்டீங்க? காசு சாப்பிட்டு போலாமே. வேண்டாங்க, நான் வரேன். ஒரு விஷயம், நான் இதை சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல விழுந்த பிறகு இங்க வந்து சாரதாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு நல்லதா பட்டா நீங்க செய்யுங்க. இல்லைங்க, நான் வரமாட்டேன். இன்னொன்னு, அகஸ்மாத்தா சாரதாவை நீங்க வெளியில சந்திச்சா கூட இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன். இன்னொன்னு, காலேஜை தவிர சாரதாவை வெளியில நீங்க சந்திக்காம இருக்கிறது யாருக்குமே நல்லது.
நல்லது, அப்படியே செய்ய. சாரதா, பரவாயில்ல உட்காருங்க. இன்னைக்கு இளங்கோவை சந்திச்சியா? ஆமாப்பா, காலேஜ்க்கு வந்து லீவ் போட்டுட்டு உடனே போயிட்டாரு. அது தெரியும். அதுக்கு பிறகு நீ அவரை சந்திச்சியான்னு கேக்குறேன். இல்லப்பா. அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவரை பத்தி என்னோட கருத்தை நானே ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன், படிக்கிறேன் கேளுங்கப்பா. வரலாறு படைத்த மொழியே, திரு வள்ளுவன் கண்ட தமிழே, இலக்கியத்தின் இலக்கணமே இளங்கோவே, நீர் வாழ்க வளர்க. உயர்ந்தவன் நீ என்று உருவம் சொல்லும், உன்னை உயர்த்திவிட்ட கவிதை என்று கண்கள் சொல்லும், நல்ல கலைஞர் என்று நடை சொல்லும் உடை சொல்லும், கடமை கண்ணியத்தை காப்பவன் நீ உள்ளம் சொல்லும். போதும். உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார் தெரியுமா? காலையில பெண் கேட்டு அவர் இங்க வந்திருந்தாரு. அது நடக்காது, இனிமே இங்க வராதீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். காரணம் உனக்கே நல்லா தெரியும், உன் மாமன் பையன் மகேஷுக்கு உன்னை கட்டி வைக்க போறேங்கிறது. அதனால ஆசிரியர் மாணவிங்கிற உறவை தவிர முறை தவறி உங்களுக்குள்ள வேற எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இதை நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டேன், உங்ககிட்டையும் சொல்லிட்டேன். உலகே மாயம், வாழ்வே மாயம், நிலையேது நாம் காணும் சுகமே மாயம். ஐயே ஹலோ இளங்கோ, என்ன தேவதாஸ் படத்துல நாகேஸ்வரம் உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன நானே பேசிட்டு இருக்கணும்? இல்ல, நான் கேட்டுருக்கேன். என்ன பிரயோஜனம்? வரும்போது நான் ஒரு பாட்டு பாடிட்டு வந்துறேன், அதை கேட்டீங்களா? பரவாயில்ல, சுமாரா பாடு. நானே சான்ஸா கேக்குறேன். இந்த பாட்டை பாடும்போது நாகேஸ்வரராவ் விஸ்கி வச்சுட்டு பாடினாரு. நம்ம பேசும்போது காப்பி வச்சுட்டாவது பேசுவோமே. காப்பி. ஓஹோ, மன்னிக்கணும். விஸ்கியே வேணுமா? அப்பா நீங்க சிரிச்சிட்டீங்க, எனக்கு அது போதும். பொறுத்தியார் கஷ்டப்படத பார்த்தா என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாது. ஆமா, உங்களுக்கு என்ன கஷ்டம் இளங்கோ? நான் எதுக்கா இருக்கேன்? உங்களுக்கு என்ன விசாரம்? நான் எதுக்கா இருக்கேன்? உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன செய்ய முடியும்? என்னால ஒண்ணும் முடியாது, அது எனக்கு தெரியாதா? இருந்தாலும் பொறுத்தியார்ட்ட உங்க குறைய சொன்னா பாரம் குறையுமேன்னு சொல்ல வந்தேன். ஏன் சுமந்துகிட்டு பாரத்தை குறைச்சுங்களேன். இரவு மஞ்சள் தலகாணி, இது ஒரு பாரமா? மனபாரத்தை குறைச்சுக்கோன்னு. ஆமா, இன்விடேஷன் எப்ப அனுப்ப போறீங்க? போஸ்ட் அனுப்பாதீங்க, ஹேண்ட் டெலிவரி வேணும். சார், நான் அது விஷயமா சாரதாவோட அப்பாவை நேரடியா சந்திச்சு பேசுறேன். உங்க அப்ரோச் த்ரூ ப்ராப்பர் சேனல். வெரி குட், வெரி குட். என்ன சொன்னார்? முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுட்டாரா? தட் இஸ் ஃபாதர். அவர்தான் ஃபாதர். அது மட்டும் இல்ல சார், இனிமே நான் சாரதாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வெரி குட், ரொம்ப வேஷா போச்சு. லவ் ஸ்டார்டிங் ட்ரபிளோட ஆரம்பிச்சிருக்கேன், இதை விட வேற என்ன சார் வேணும்? ஆமா, நீங்க லவ் பண்ற மாதிரி அந்த சாரதா பொண்ணு உங்களை லவ் பண்ணுதோ? நான் ஒரு மாங்காமடையா விதரணையெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த பசங்க காதா பண்ணாங்களே, அதுக்காவது அந்த பொண்ணு லவ் பண்ண வேண்டாமா? ஆமா, கமிங் டு தி பாயிண்ட். இந்த மேரேஜ் விஷயமா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்குதோ? அதெல்லாம் ரொம்ப ஈஸியா டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க என்ன பண்றீங்க? 2 காகிதம் வச்சுங்க. ஒண்ணு வெறும் காகிதம், இன்னொன்னு வந்து லவ் லெட்டர். அந்த சாரதா பொண்ணு வரும்போது அவ கண்ணுக்கு தெரியும்படியா அவ முன்னால அந்த வெத்து காயத்தை போடுங்க. அந்த பொண்ணு அன்பா ஆசையா அப்படி குறிஞ்சு எடுத்தாள்னா, மேடம் மேடம் உங்களுக்கு சேர வேண்டிய லவ் லெட்டர் இதோ என் பாக்கெட்ல இருக்குன்னு கையில கொடுத்துருங்க. அந்த லெட்டர் பார்த்த உடனே, மிஸ்டர் என்ன வேலை இது அப்படின்னு கொஞ்சம் கோமா பேசுறேன்னா, ஏமா நான் வெத்து காகிதம் போட்டிருக்கேன், இதுக்காக என் சத்தம் போட்டு 10 பேரை கூட்டுறேன் அப்படின்னு நைஸா விலகி இருக்கு. ஓஹோ, பேண்ட நாசம் பண்றேன்னு பாக்குறீங்களா? இன்னையோட இதுக்கு ஆயுசு முடிஞ்சது, க்ளோஸ். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. நாளைக்கு என் ஒய்ஃப் புதுசா ஒரு டிஃபன் கேரியர் வாங்க போறா. இதை போட்டுதான் 2 பேப்பர் ரெடி பண்ணிட்டுமா? ஓஹோ, உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியுமா? அலையும் நீர்மேவும் குமிழாதல் போலே ஆவதும் பொய்யாவதும் மெய்யானதினாலே. இந்த இடத்துல நாகேஸ்வரா இருமுனாரா இல்ல தும்முனாரா? மிஸ்டர் இளங்கோ, இந்த இடத்துல என்னமோ பண்ணாரு. எதுக்கு நல்லதாவே முடியட்டுமே, ரெட்ட தும்மலா இருக்கட்டும்.
இளங்கோத கிளாஸுக்கு வெளியே நீ சந்திப்பியா? இல்லப்பா. சந்திச்சா இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடு, இல்ல பியூனுகிட்ட கொடுக்க சொல்லு. சாரதா, இங்க நிக்காதே, என்கிட்ட பேசாதே, போயிடு. சார், உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார். என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நேத்து நான் ஆசையா ஓடி வந்தேன். என்ன கண்டதும் உங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டீங்க. உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் வந்தேன் ஒழிய உன்னை சந்திக்கணும் பேசணுங்கிற ஆசையில வரல. நீ எப்படி வெளியே வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். காரணம், உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு உங்க அப்பா கண்டிப்பா உத்தரவு போட்டிருக்காரு. உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறீங்க. உத்தரவை மீற முடியாம ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க. ஏன் சார் இப்படி கோழையாயிட்டீங்க? என்னால உன் எதிர்காலம் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். இல்லைன்னா மட்டும் எதிர்காலம் நல்லா இருக்க போதா? என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியல, உங்களை நினைக்காம கூட என்னால இருக்க முடியல. நான் வரேன். நில்லுங்க. எங்க அப்பா அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். உங்க அப்பா கொடுத்த லெட்டரா இல்ல நீ எழுதின லெட்டரா? என் நிலைமையை எழுதி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க அனாவசியமா குழப்பிக்காதீங்க. நான் முடிவா சொல்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ எந்த எதிர்ப்பையும் உங்களால தாங்க முடியும்னா என்னாலையும் முடியும். என்னங்க இது? யாரா பார்க்க போறாங்க? யார் வேணாலும் பார்க்கட்டும், எனக்கு கவலை இல்லை. என்ன சொல்றீங்க? நீ எனக்கு மனைவியாக போற, அதைத்தான் உங்க அப்பா எழுதியிருக்க. என்னடா கழுத ஒரே வருத்தமா இருக்கிற? என்னங்க இந்த வீட்டுல வர வர சந்தோஷமே இல்லாம போச்சு. அம்மா என்னடான்னா உம்முன்னு போறாங்க, நீங்க என்னடான்னா கம்முன்னு உட்கார்ந்துக்கிறீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. ஜம்முன்னு ஊரை பார்க்க போறேன். டேய் கழுத, இங்க வாடா. சந்தோஷம் தானே வேணும். நான் ஒரு மந்திரம் போட்டனா சந்தோஷம் தானா வந்துடும். போடுங்க. போடட்டுமா? ஓ கிரீம் ட்ரீம் சலீம் சோ மந்திரக்கால். மெதுவாமா மெதுவாமா, உன் பலத்தை என்கிட்ட காட்டாதம்மா. அப்பா வயசாகி போச்சுல. லட்சுமி லட்சுமி பாப்பா வந்துட்டா, ஆட்டிஸ்குண்டா. இந்த மந்திரத்தை எப்போ போட்டிருந்தா பாவம் பாப்பா தினம் அழாம இருந்திருக்கும். சும்மா ஏம்மா, உன் திடீர் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அப்பாவுக்கு தெரியாத சந்தோஷமா? டே குழந்தை, இளங்கோ சரியில்லடா. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடா, யாராவது ரகசியமா கடிதம் எழுதுனா அது மத்தவங்க கிட்டயா படிச்சு காட்டுறது? அப்படி இருந்தா ஒரு பெண்ணு எப்படிடா காதல் கடிதம் எழுதும்? சாரதா வாங்க. ஏமா, உன் ஆசைய நான் எப்படி நிறைவேற்றி வைக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நீ தான் பூர்த்தி செஞ்சு வைக்கணும். சொல்லுங்கப்பா, செய்யறேன். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். நீ என்ன கூடிய சீக்கிரம் தாத்தாவாக்கணும். நீ ஏன்டா சிரிச்ச? பாப்பா விஷயம் புரியாம போறேன்னு நினைச்சு சிரிச்சேன். குழந்தை, பாப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. என்னடி பாத்துட்டே நிக்கிறேன்? வேலையை கவனி. இந்த பூவெல்லாம் எடுத்து போடு. லட்சுமி, அந்த தலைவாணி எடுத்து சரியாவே. சரிம்மா. என்னங்க இது? சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எழுந்துருங்க, எழுந்துருங்க. வீட்டுக்கு போங்க. பசங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. என்னென்ன உட்கார்ந்துட்டு வாங்க தம்பி.
வாமா. என்னடி ராத்திரி மயக்கம் என்ன தீரலையா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரதா ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி ஏதாவது சொல்லடி. அதுல என்ன இருக்குது சொல்றதுக்கு? என்னடி இப்படி சொல்ற? அதுலதான் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லுடி, ராத்திரி எத்தனை மணிக்கு பெட்ரூம் போன? முதல்ல அவர் உன்னை என்ன செஞ்சாரு? உன் கைய பிடிச்சாரா இல்ல காலை பிடிச்சாரா? சொல்லுடி சொல்லுடி. ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள். ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள். பால் பழம் குடித்தாரோ அது இல்லை என்றாரோ, ஆரம்பம் செய்ததும் அடிக்கடி அழைத்ததும், ஆரம்பம் செய்ததும் அடிக்கடி அழைத்ததும் நீயோ அவர்தானோ, ஆடையை பிடித்ததும் மார்பினில் விழுந்ததும் நீயோ அவர்தானோ, ஆடையை பிடித்ததும் மார்பினில் விழுந்ததும் நீயோ அவர்தானோ. ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள். ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள். மான்விழி சிவந்ததடி, வாயிதழ் வெளுத்ததடி, ஆனந்த உலகத்தில் நீ கண்ட நடனங்கள் ஒன்றா இல்லை இரண்டா? சொல்லடி. மான்விழி சிவந்ததடி, வாயிதழ் வெளுத்ததடி, ஆனந்த உலகத்தில் நீ கண்ட நடனங்கள் ஒன்றா இல்லை இரண்டா? ஆலிலை மேகலை பூஜைகள் நாளையும் உண்டா இன்னும் உண்டா? ஆலிலை மேகலை பூஜைகள் நாளையும் உண்டா இன்னும் உண்டா? நினைவுகள் முழுவதும் தீர்ந்ததா? சொல்லு. நினைவுகள் முழுவதும் தீர்ந்ததா? இல்லை நிலவினில் கஞ்சனை தேய்ந்ததா? ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள். சாரதா, எப்ப புறப்படுறதா உத்தேசம்? எங்கப்பா? இது என்னம்மா கேள்வி? கல்யாணம் ஆன உடனே பொண்ணு எங்க போவாங்க? புருஷன் வீட்டுக்கு. என்னப்பா அப்படி கேக்குறீங்க? எனக்கு எங்க அப்பா வீடு ஒண்ணுதான், என் புருஷன் வீடு ஒண்ணுதான். அது எப்படிமா ஒண்ணாக்க முடியும்? பெத்தப்ப கல்யாணம் தான் பண்ணி வைக்கலாம், அதுக்கு பிறகு அவங்க வழிய பாத்துக்க வேண்டியதானே. என்னடா குழந்தை? புறப்பட வேண்டியதாங்க. இதை ஏற்கனவே நம்ம முடிவெடுத்த விஷயம். என்னன்னு நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்க? என்ன பேசுற நீ? கல்யாணம் ஆன பிறகு மாப்பிள்ளை வீட்டோட இருந்தா அது நல்லா இருக்குமா? அவர் சம்பாதிக்கல, பொண்டாட்டி அழைச்சிட்டு போய் தனி கொடுத்து நடத்த வேண்டியதான மரியாதை. கேட்டுக்கிட்டீங்களா பாயிண்ட? புறப்படுங்க நாங்க எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? நீ சும்மா இருப்பா. என்னங்க அப்படியே அவங்க புறப்படுறா கூட வீடு பார்க்க வேண்டாமா? வீடு பார்க்கணுமா? நீ என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? நான் தான்
சாரதா பேருக்கு ஒரு புது பங்களாவே வாங்கியிருக்கிறேனே. தேங்க்யூப்பா. நல்ல வேளை, நான் பயந்தே போயிட்டேன். நீங்க எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க. நாங்க சும்மா ஒரு நாடகம் நடத்தணும் மாப்பிள்ளைக்கோசரம். ஏன் மீனாட்சி, என் மகளுடைய சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? அவளுக்காக நான் எதையுமே செய்வேன்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள்ளை, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது? சாரா சொல்ற முடிவுதான் என் முடிவு. அதுக்குள்ள சாரதா, இது அம்மாவும் வீடு. உள்ள எல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்பா பார்த்து வாங்கினதாச்சு, தப்பா இருக்குமா? மாப்பிள்ளை, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மாமா பார்த்து குடிசையில இருக்க சொன்னாலும் நான் இருக்க தயார். அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. ஒரு நாள் பேச்சுக்கு நீங்க சொன்னா கிணத்துல கூட விழுவேன்னு விழுன்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? விழுந்தனே கால்ல. அப்பா, வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. வீடு மட்டும் இல்லம்மா, சமையல் சாமான் உட்பட எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, வாய்க்கு ருசியா சமையல் செஞ்சு இளங்கோ ஐயா காலேஜ்ல இருந்து வந்த உடனே 2 பேரும் லட்சணமா உட்கார்ந்து அது எப்படி முடியும் குழந்தை? நான் காலேஜுக்கு போக வேண்டாம்? ஏமா, நீ படிச்சு முடிச்சிட்டு உத்தியோகத்துக்கா போற? நீ மாணவியாவும் இளங்கோ ஆசிரியராகவும் ஒரே காலேஜில் இருந்தா அது மத்தவங்க படிப்புக்கு இடைஞ்சலா இருக்காது? ஏங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாமா சொல்றது உண்மைதான். பாப்பா தனியா இருக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. இந்த பாப்பாவுக்கு இந்த குழந்தை துணை. நீயா? உன்னை விட உங்களுக்கு வேற தொல்லையே வேணாமே. அம்மா, நான் போய் லட்சுமி அனுப்புறேன். பாப்பா லட்சுமி உம்முன்னு இருப்பா. நானே இருக்கா? வாடா. பாப்பா பாத்தியா சாரதா, காதல் பறவைகளை? சரி வாங்க, அவங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா நாம ஏங்க நிக்கணும்? மனிதர்கள் தான் அப்படி சாரதா, பயந்து பயந்து மறைஞ்சு மறைஞ்சு காதல் பண்ணுவாங்க. பறவைகள் அப்படி இல்லை, பலர் முன்னாடியே கூடி கொள்ளாததை நாம பார்க்கலாம். அதுக்காக நாமும் இங்கே இருப்போம் சொல்றீங்களா? வாங்க. அக்கா, எங்க அப்பாவோட புத்திசாலித்தனத்தை பாத்தீங்களா? என்ன? நீங்க ஒரு இலக்கிய ரசிகருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சகுந்தலையோட சிலையை இங்க வாங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல சாரதா, அவர் புத்திசாலித்தனம். காதலின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டா விளங்கிய சகுந்தலையை படுக்க அறையில வச்சதுக்கு காரணம் அவளை மாதிரி நீயும் கணவன் மேல காதல் கொள்ளணுங்கிறதுக்காகத்தான். அப்படின்னா? பயப்படாதே, அந்த துஷ்யந்தன் பிரிஞ்ச மாதிரி நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். அக்கா, இத பாத்தீங்களா? சாரதா, என் வாழ்க்கை இவ்வளவு சந்தோஷமா அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனம் புரியாத மகிழ்ச்சி, என்னன்னு சொல்ல முடியாத ஒரு பாசம் உன் மேல எனக்கு ஏற்பட்டிருக்கு. உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எனக்கு மட்டும் இல்லையாத்தா, எல்லாரும் நான் அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்புறது இல்ல. இப்போ நான் அதை நம்புறேன். ஏன் அப்படி? ஏன்னா ஓர் அழகன், நல்ல கவிஞன் என் கணவன். சாரதா, உனக்கு தாலாட்டு பாட தெரியுமா? தெரியுமே, ஆனா நேரம் வரணும். அங்க பாத்தியா, கடல் என்ற தாய் கரைங்கிற தன் மகனை ஆட விட்டு பாட விட்டு எவ்வளவு ஆனந்தமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீ ஒரு தாலாட்டு பாடினா பொருத்தமா இருக்கும். அலைகளிலே தென்றல் வந்து அசைந்தாடும் ஆனந்தம் என்ன உறவா சுகமா, உறவா சுகமா. அலைகளிலே தென்றல் வந்து அசைந்தாடும் ஆனந்தம் என்ன உறவா
வந்துருது. எங்க நான் வர்றப்பவே சொல்லல. ஏமா? இல்லப்பா, ஸ்வீட். ஓ, ஸ்வீட்டா? ஏமா, மாப்பிள்ளை எங்கம்மா? காலேஜ் போயிருக்கேன். மாப்பிள்ளை காலேஜுக்கு போயிட்டா உனக்கு தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கும்ல? இன்னும் எத்தனை நாளைக்கு? ஒரே வருஷம் 2ஓட 1 3ஆ சேர போது ஊடு கலங்கலன்னு இருக்கும். பொழுது போறதே தெரியாது இல்ல பாப்பா? அப்பா, நான் காஃபி கொண்டு வேண்டாமா, இப்பதானே சாப்பிட்டு வந்தோம். எங்க சாப்பிட்டோம்? அம்மா, முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். பாப்பா, காஃபி போட்டு வச்சிருக்கியா? இனிமேல் கலக்க போறியா? வாடா. அப்பா, புஸ்தகத்தை வச்சிட்டீங்க. அதை நீயே வச்சுக்கமா. குழந்தை பிறக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயமா? குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு சொல்லி பெத்துக்காதேன்னு அங்கங்க போர்டு எழுதி போட்டுருக்காங்க. ரேடியோ திருப்பினா பெத்துக்காதே, அண்ணாந்து பார்த்தா முக்கோணம். என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கிறவங்களுக்கு தாண்டா அந்த கட்டுப்பாடு, இல்லாதவங்களுக்கு என்னடா? நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு, அதுக்கே வழி இல்லையடா. ஐயா, இந்த காலத்து ஜோடிங்கெல்லாம் எப்பவுமே தேர்நிலவை கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. குழந்தை ஒண்ணு பிறந்து போச்சுன்னு வச்சுங்க, அது நொய்யா நச்சுன்னு பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் தொந்தரவு தானே? குழந்தை அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு நியாயமே இல்லை. என்ன, எனக்கு வேற சந்ததி இல்லைங்கிறது சாரதாவுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு பேர குழந்தைய பாக்குறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது அவ உணராம இல்ல. இருக்கட்டும், மீனாட்சி போயிருக்கிறா, நல்ல செய்தியோட வருவா நினைக்கிறேன். வாங்கம்மா. சாரதா எங்க? மேல இருக்காளா? இல்லைங்கம்மா, ஐயாவோட வெளியே போயிருக்காங்க. எங்க போயிருப்பாங்க? இன்னைக்கு மட்டும் இல்ல, தினம் இதே வேலை. அம்மா ட்ரெஸ் பண்ணி வீட்டுல தயாரா இருப்பாங்க. ஐயா வந்து வெளியே அழைச்சிட்டு போயிடுவாரு. எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ராத்திரி நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லு. அதுக்கு பஞ்சமே இல்லம்மா. அம்மா சாதம் ஊட்டி விட்டாதான் ஐயா சாப்பிடுவாரு. அவங்க உடம்பு தேய்ச்சி விட்டாதான் குளிப்பாரு. 2 நிமிஷம் மேல இல்லைன்னா சாரதா சாரதான்னு 20 தடவை கூப்பிடுவாரு. ஏண்டி, அவ முழுகாம இருக்காளா? உனக்கு தெரியுமா? இல்லைங்கம்மா, அவங்க வீட்டுக்கு விளக்காகி இன்னைக்கு 4வது நாள். பின்ன என்னதான் பண்றாங்க? கல்யாணம் இவ்வளவு நாள் ஆகுது. வந்துட்டாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா? இங்க ஏதாவது விசேஷம் உண்டான்னு பார்த்துட்டு போதான் வந்தேன். லக்ஷ்மி, சித்திக்கு காஃபி ஏதாவது குடிக்கியா? இல்லம்மா, சீக்கிரம் போய் கொண்டு வா. போ, உட்காருங்க சித்தி. அவளுக்கு என்ன வயசாயிடுச்சு? இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதுக்காக நீங்க இப்படி வருத்தப்பட்டு ஏன் உடம்பு கெடுத்துக்கிறீங்க? உடம்பு எப்படி போனா என்ன, மனசுக்கு நிம்மதி இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சந்தோஷத்துக்காக ஒரு 4-5 வருஷம் பொறுத்துதான் குழந்தை பிறக்கட்டுமே அவங்க நினைச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்தா போல நம்ம அரசாங்கத்துல சலுகை பண்ணி கொடுத்திருக்காங்க. 5 பைசாவுக்கு 1 குழந்தை. ஏன் மீனாட்சி, சாரதா உனக்கு மக முறைதானே? பச்சையாவே என்ன விஷயம் கேட்டட? அதுக்கு அவசியம் இல்லைங்க. நீங்க வருத்தப்படுற மாதிரியே அவளும் குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாளாம். எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருக்கான்னு லக்ஷ்மி சொன்னா. அப்படின்னா அவளுக்கு புத்திர பாக்கியமே கிடையாதா? பதட்டப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது. யாரா ஒரு நல்ல ஜோசியரை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நீ சொல்றதும் நல்ல யோஜனை தான். ஏண்டா குழந்தை, யாரா நல்ல ஜோசியரு? குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், கோட்டையை கட்டி ஆடுற யோகம், சர்வ யோகமும் நிறைஞ்ச ஜாதகம் ஆச்சே. இந்த ஜாதகத்துக்கா குழந்தை இல்லைன்னு சொல்றேன்? எந்த ஜாதகத்துக்கு தாங்க குழந்தை இல்லை? ஆறாவணமான சத்ருஸ்தானத்துல செவ்வாய் உச்சம் பெற்றுட்டான். புத்திரஸ்தானத்துல சனி நீச்சமாயிட்டான்.
யாரோ உங்க பொண்ணு மேல சூன்யம் வச்சிருக்காங்க. சூன்யமா? ஜோசியரே, இதுக்கு என்ன பண்றது? பரிகாரத்துக்கு ஆள் பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா சனி கேதுவ பாக்குறான். தள்ளிக்கோட கேது ராகுவ பாக்குறான். இப்ப நாங்க யார பாக்குறது? மலையாள மாந்திரீக மணிமந்திர சக்கரவர்த்தி சங்கரநாயருக்கு கதியோ அடோ ஞாபகம். எந்த குருவாயிரப்பா, எந்த இது கையில் கட்டு. என்னிடத்தில் உண்மை வரையணும். எந்த குட்டி பின்னால் போய் கை உடைச்சு? அல்லோ, இது குட்டி அல்லோ. எந்த குட்டி அல்லோ பின்னால கை உடைச்சு? சேட்டா நீங்கள் வரையும். ஒண்ணும் இல்ல தகச்சி, இந்த கோழிக்கோடு கோதுமையில வீட்டுல மாமா சூழ்நிலை வச்சு அது அயாளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தானே 4 ரவுடியா விட்ட கை உடைச்சுட்டா. இதெண்டா? எந்த இது? ஐயோ, பூஜைக்கு புஷ்பம் தானே இது. புஷ்பம் இதெண்டா? இதல்லோ மொட்டை கோபுரத்து மோகினி அல்லோ. அது കേട്ടു. മൊട്ട ഗോപുരത്ത് മോഹിനി കേട്ടു ഈ സൈത്താൻ വാങ്ങി കൊടുത്തോ? ദാ ഞാൻ നിങ്ങളെ കൊല ചെയ്യും. ഞാനും എന്നെ അറിഞ്ഞും ആ കുട്ടിയിടം പറഞ്ഞോ? കുട്ടി എന്താ പറഞ്ഞോ? അന്റെ പാൽക്കാര പങ്കജത്തിടം ഉൾപാടിയും പൂവും വാങ്ങി കൊടുക്കുന്ന നിങ്ങൾ പറഞ്ഞത് ഞാൻ അറിയുന്നല്ലോ. കേട്ടോ? ഞാനല്ല എന്റെ ചേട്ടൻ കേട്ടു. ചേട്ടാ അടോ ദ്രോഹി. എന്താ അടോ എന്ന് പറഞ്ഞു. എന്താ എന്റെ ചേട്ടനെ എന്ത് ചെയ്യും? ഞാൻ അസുഖം. ഞാൻ ഇടിക്കും. ചേട്ടൻ ഇങ്ങ് പോയിക്കോ. ഇടിക്കും. ദാ എന്റെ മക്കളെ ഇപ്പോ അழைച്ച് ആ ഉൾപാടിയും കാട്ടി നിങ്ങൾ മാനത്തെ ഞാൻ വാങ്ങുന്നത്. നാരായണി വേണ്ട, മക്കളെ വിളിക്ക വേണ്ടേ? ഈ പുഷ്പം ഉണക്കി, ഈ ഉൾപാടി ഉണക്കി. അതൊന്നും എനിക്ക് വേണ്ട. എന്താ കരയണത്? നിങ്ങൾ എന്നെ മോശം ചെയ്തു. എന്താ ചെയ്തു? നിങ്ങൾ എന്നെ കല്യാണം കെട്ടുമ്പോൾ എന്ത് പറഞ്ഞത്? എന്താ പറഞ്ഞു? പറഞ്ഞോ? എന്താണ്? എനിക്ക് സിനിമാവിൽ നടിക്ക ചാൻസ് വാങ്ങി കൊടുக்கிறேன். സത്യം പറഞ്ഞ് 8 വർഷം ആയത്. സത്യം പറഞ്ഞത് ചാൻസ് വാങ്ങി കൊടുത്തോ? 8 മക്കളെ താൻ കൊടുത്തത്. ഏതോ കൊടുത്തല്ലോ. കൊടുത്തില്ലല്ലോ. ആ മക്കളെ നിങ്ങൾ ഇവിടെ തന്നെ ഇരിക്കണം. ഞാൻ എന്റെ അമ്മ വീട്ടിൽ പോകും. നാരായണി പോക വേണ്ടേ കണ്ണേ? நாராயணி போக வேண்டே? இப்படி ஒரு காட்சி எந்த படத்தில் இருந்திருக்கும் பட்சத்தில் படம் வெள்ளி விழா கொண்டாடி இருக்கும். எந்த ப்ரொடியூசரே? അയ്യോടാ, സിനിമ എടുക്ക പ്രൊഡ്യൂസറോ? എന്താ മാധവനായൻ സുഖമായിട്ടില്ലേ? അവരട്ടെ. ഞങ്ങൾ പടത്തിന് ഒരു പേര് വെച്ചു കൊടുത്തോ? ആ പടം എന്തായി? അവിട്ടായി. തിരിച്ചെവിടെ വന്നോ? ഇന്നൊരു കയ്യും കൊടക്കെ തന്നെ. ഞാൻ അന്ന് പടം വിത്തു ലാഭം കിട്ടി. അത് പോകട്ടെ. പിന്നെ இப்போ ഞാൻ புதுசா ஒரு படம் எடுக்கும். இப்படத்துக்கும் அதே மாதிரி நீங்கள் பேர் வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி அவுட் ஆகணுமோ? சும்மா இருக்கணும். புது படம் எடுக்குதோ? എന്താ പ്രൊഡ്യൂസർ സാറേ? എനിക്ക് സിനിമയിൽ ചാൻസ് വാങ്ങി കൊടുക്കണം. ഇല്ലെങ്കിൽ ഇപ്പോഴേ എന്റെ അമ്മ വിട്ടു പോകും. ഞാൻ വാങ്ങി തരും. മാധവനായ, ഞങ്ങൾ പടத்துக்கு ഞാൻ ഒരു ഹീറോയിനി കൊടുക്കും. പുതുമുഖമോ? എവിടെ? ഞാൻ വരട്ടെ. ഭദ്രകാളി ഭദ്രകാളി, ഞങ്ങൾ പുതുമുഖം നോക്കണം. അവിടെ അടി നാരായണി. അടി എന്തടി രാക്കമ്മേ പല്ലാക്ക് നെളിപ്പ് എന്റെ നെഞ്ചും കുലുക്കുന്നടി. ചെറിയ കണ്ണാടി മൂക്കുത്തി മാണിക്കട്ടെ വെപ്പ് മച്ചാനെ വലിക്കുന്നടി. അടി എന്തടി രാക്കമ്മേ പല്ലാക്ക് നെളിപ്പ് എന്റെ നെഞ്ചും കുലുക്കുന്നടി. ചെറിയ കണ്ണാടി മൂക്കുത്തി മാണിക്കട്ടെ വെപ്പ് മച്ചാനെ വലിക്കുന്നടി. അമ്മേ പ്രമാണം പ്രമാണം. എന്താ ശങ്കരനായരെ, ഞാൻ ഇപ്പോഴേ ഈ കുട്ടിയെ കൊണ്ടിട്ട് പോയി പടத்துக்கு ടെസ്റ്റ് എടുക്കണം. അയ്യോ, ഞാൻ വരട്ടെ. വരണം. അവിടെ എടുക്കട്ടെ. എന്താ സാറേ, ഞാൻ നിങ്ങൾക്ക് അതൊക്കെ കഷ്ടം. ഞാൻ എവിടെ പോയി? നിങ്ങൾക്ക് എന്താ? പോയിക്കോ. ഓ, ഇത്ര കുട്ടികളെ ആരാണ്? സാറേ, ഇത്ര മക്കളും എന്റെ അക്കാവിടെ കുട്ടികൾ. അമ്മേണ്ടേ, ഇത്ര മക്കളും ഇവിടെ പെട്ടല്ലേ? ഓ, 8 കുട്ടികൾക്ക് അമ്മയോ? എന്റെ കഥാനായകി 8 കുട്ടികൾക്ക് അമ്മയെന്ന് ജനങ്ങൾക്ക് തെരിഞ്ഞാൽ എന്റെ പടം ഓടാതെ. ഞാൻ വരട്ടെ. സാറേ, നിങ്ങൾ നല്ല കഥ എടുക്കണം. ഞാൻ പടമേ എടുക്കില്ല. അയ്യോ സാറേ. ഇവിടെ കുറച്ച് വരണം. ഇന്നും കുറച്ച് വരണം. ഇവിടെ വരോ? ഞാൻ നിത്യമായിട്ട് നിങ്ങളെ കൊല ചെയ്യും.
சங்கர் நாயர். ஐயோ, இது பள்ளிக்கூடமா? அட்ரஸ் தப்பி வந்துட்டு வாத்தியாரம்மா. இது ஒன்னும் ஸ்கூல் இல்ல, வீடு தானே. இந்த பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்குதே, நிதி வசூலா? இந்த பரம் என்னது? நீங்கள் யாரானோ? குழந்தை வேணுமோ? இது ஒண்ணு விக்கிற குழந்தைகள மக்களே, எல்லாம் உள்ள போய்க்கோ போய்க்கோ. எந்த என்னம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரியல, நீங்க சொல்றது எனக்கு புரியல. இங்க வாடா தம்பி. பேச்சில கொஞ்சம் மரியாதை வேணும். நான் உங்களை என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? நீ என்ன சொல்லுவே? நான் உங்களுக்கு தம்பியா? இவ்வளவு ஓடி முட்டிய அக்கறைக்கும் தாய் இவள். யார் அவளுக்கு அண்ணன்? மனுஷன் தம்பியா தம்பி. நான் நினைச்சேன் மந்திரவாதி வீட்டுக்கு போறமே ஏதாவது நடக்கும், நடந்து போச்சு. சங்கர் நாயர் தெருக்கோடியில் ஒரு பங்களா உண்டல்லோ, அறியுமோ? எனக்கு அது ஒண்ணு அறிய வேண்டிய அவசியம் இல்ல. அது சரி, என்ன விஷயம்? அண்ணனை கொஞ்சம் போக சொல்றீங்களா? அடோ போய்க்கோடா. தம்பியோ தம்பி. போய்க்கோடா. ஒண்ணு இல்ல நாயர், முதலாளி மகளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தையே இல்ல. ஈஸ்வரி, நீங்க நினைச்சா குழந்தை கொடுக்கலாம். நீங்கள் இந்த மனுஷனும் ஊரில் உள்ள அத்தனை பேருக்கும் குழந்தை கொடுக்குவ ஞானி அவரை கட்டியது. இனி ஒரு தினம் அங்கனை வரைஞ்சால் உதைகள் கேட்டோ? நாராயணி உண்டாதிருக்கணும். നിങ്ങൾക്ക് അത് மாதிரி ஆசை இருக்கோ? ഞാൻ முடிவாய்த்து പറയുന്നത്, ഇനി ഒരു ദിനം അത് மாதிரி நடந்தால் ഞാൻ நல்லவங்கள் மாதிரி என் குழந்தைகளை எல்லாம் கிணத்தில் தள்ளி ஞானம் குதிக்கும். இப்ப வேண்ட நாராயணி, இயாள் ஒரு ப்ரொடியூசர் தானே? എന്താ പ്രൊഡ്യൂസറോ? സിനിമ പടം എടുക്കുന്ന പ്രൊഡ്യൂസറോ? സാറേ ഞാൻ ഇപ്പോ. ஐயோ என்ன சங்கர் நாயர், அதனே அவளுக்கு மறந்து கிடக்கட்டும். இப்ப ஐயந்த மகளுக்கு குழந்தை வேண்டும். எங்களண்ட ஒரு நெய் உண்டு. அதை 15 நிமிஷமாய் அம்ம காலையில் வெறும் வயிற்று நெல்லிக்காய் அளவு தன்னை சாப்பிட்டு வந்தால் கஷ்டம் தீரும், இரட்டை குழந்தையாலும் பிறக்கும். கொடுங்க நாயர், இப்பவே கொடுங்க. அம்மா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றேன். ஐயா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, भूल कोई हम देना हो जाए. அவரே இருக்கணும். प्रोड्यूसर सारे ஓவர் சாப்பிடணும். எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க அங்கனே எல்லாம் பரையப்படாதல்லோ. அல்லோ சாரே, இது பாருங்க, நீங்க எடுக்க போகும் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தால் உங்கள் இஷ்டப்படியே இவரை ஒரு குழந்தை மிண்டாந்திருக்கணும். சாவட்டி கழியும் அவளை. ஏண்டா நெய் வரட்டே. சாரே, எனக்கு ஒரு சான்ஸ். சாரதா, சித்தி வாங்க. சித்தி என்னம்மா ரொம்ப கவலையா இருக்கே? ஒண்ணு இல்ல சித்தி, சும்மாதான் உட்காந்துருந்தேன். வீட்டுக்காரங்க காலேஜ் போயிருக்கேன். இப்படி வாமா. சாரதா, நீ கவலையெல்லாம் தீர்றதுக்கு நான் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேம்மா. இந்த நெய்யை நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து காலங்காத்தால வெறும் வயத்துல 15 நாளைக்கு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டேன்னா உடனே பலன் தெரிய ஆரம்பிச்சிருமா. என்ன பலன் சித்தி? கர்ப்பம் உண்டாகுமா. என்ன சித்தி சொல்றீங்க? அப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசாதம்மா. இத மந்திரவாதியை மந்திரிச்சு இன்னும் என்னென்னமோ செஞ்சு கொடுத்திருக்காரு. இந்த நெய்யை சாப்பிட்டு நிறைய பேருக்கு கர்ப்பம் உண்டாயிருக்கா. நம்பிக்கையோட சாப்பிடணும்னு உங்க அப்பாவே சொல்லி அனுப்பிச்சிருக்காருமா. சித்தி, இந்த நெய்யை சாப்பிட்டு கர்ப்பம் உண்டாகும்னா நம்ம வீட்டு லட்சுமிக்கும் வேலைக்கார குழந்தை வேலைக்கு கூட கர்ப்பம் உண்டாகும். சாரதா, நீ எந்த அர்த்தத்துல அப்படி சொல்லிட்டு வந்த? ஒரு அர்த்தமும் இல்ல சித்தி. ஏன் உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஜென்மத்துல எனக்கு குழந்தையே பிறக்க போறதில்ல. ஒரு சந்ததிக்காக உங்க அப்பா பகல எப்போன்னு ஏங்கிக்கிட்டே இருக்காரு. நீ என்னடா ரொம்ப சுலபமா உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்ட. சாரதா, உன் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. எந்த கஷ்டத்துக்கும் பரிகாரம் தேடுறதுக்கு வழி உண்டுன்னு படிச்சவ உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏமா, நாங்கெல்லாம் எதுக்காக இருக்கோம்? சொல்லுமா. சித்தி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி வருஷம் நாளாச்சு. ஆனா இதுவரைக்கும் என் கணவருக்கும் எனக்கும். சொல்லுமா, உங்க 2 பேருக்கு தொடர்பே ஏற்படலையா?
கவலைப்படாதம்மா. ஏமா அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு புரியுதா? புரிஞ்சிக்கவே முடியல சித்தி. அவரை மேல ரொம்ப பிரியமா இருக்க. நான் பக்கத்துல படிக்கலன்னா அவரு தூக்கமே வராது சித்தி. ஏமா இத பத்தி நீ அவரை ஒண்ணும் கேட்கவே இல்லையா? கேட்கணும்னு எனக்கு தோணுது சித்தி. ஏன்னா அவர் எதையுமே வெறுக்கல. அவரால முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன் சித்தி. என்ன பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா அவர் அவஸ்தைப்படுறாருன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதெல்லாம் என் தலைவிதி சித்தி. நீ சொல்றது உண்மையா? ஆமாங்க, இது நம்ம சாரதாவே அவ வாயால என்கிட்ட சொன்னது. பாவி, என் ஆசையில மண்ணெள்ளி போட்டுட்டானே, என் மகளுடைய வாழ்க்கைய நாசமாக்கிட்டானே. சத்தம் போட்டு பேசாதீங்க. யாராவது கேட்டா நமக்கு தான் கேவலம். இனிமே என்ன கேவலம் இருக்குது மீனாட்சி? அவதான் ஏங்கி துடிக்கிறான்னு சொல்லிட்டியே. என் மக சந்தோஷத்தையே இழந்துட்டாளே, நான் என்ன செய்வேன்? அப்பா வாங்கப்பா, உட்காருங்க. வாங்க மாமா, உட்காருங்க. உட்காரத்துக்காக நான் இங்க வரல, என் மகளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். அப்பா மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? சாரதாவை எங்க கூட்டிட்டு போறீங்க? கூட்டிக்கிட்டு போக வரல, மீட்டுக்கிட்டு போக வந்திருக்கிறேன். சாரதா, கொஞ்சம் உள்ள போமா. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல? ஊருக்கெல்லாம் பாட சொல்லி தெரியே, உனக்கா புரியல? உன்னை போல ஒரு நெஞ்செடுத்த காரணம் இந்த உலகத்திலேயே நான் பார்த்ததில்ல. பெண்ணை பெத்த ஒரு அப்பனுக்கு ஒரு பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? உனக்கு தெரியும், ஆனா உன்னால முடியல. நீ ஒரு வியாதியஸ்த, ஒரு பிஞ்சு குழந்தைய பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மரக்கட்டை. நீ பேசாம இருமா. ஊரார் கண்களுக்கும் குறைய மறைக்கிறதுக்காக என் ஒரே பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டியாடா பாவி. பார், இனிமே என் மகளுக்கு உனக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. இப்பவே நான் அவளை கூட்டிட்டு போறேன். நாளைக்கே நீ அவளை விவாகரத்து பண்ணிடு. அப்பா என்ன வார்த்தை பேசுறீங்க? விளையாட்டுக்கு கூட இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாதீங்கப்பா. பாரிஸ் இல்லைங்கிற உங்க துயரத்துக்காக மனைவி இல்லைங்கிற துயரத்தை என் கணவருக்கு நான் கொடுக்க தயாரா இல்லப்பா. உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், எனக்கு கொடுத்து வச்சது இவருதான். உலகத்துல எந்த சக்தியிலுமே எங்களை பிரிக்க முடியாது. பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட தயவு செஞ்சீங்க வராதீங்க. போயிடுங்கப்பா, போயிடுங்கப்பா. போய்க்கடா, மிண்டாது இருக்கணும். அம்மா எവിടെ? அவட நோக்கணும். அச்சன் அம்மையோட கண்ணத்தை கிள்ளணும். ஐயோ, என்ன அச்சன் வந்தല്ലോ. அச்சா, இனிமா நீங்க ஜோடியா இருந்தது? அச்சா தேசப்படண்டா இருக்கணும். மகன் இருக்கணும். நான் ஒண்ணு இருக்காம பாடில்ல, என் மகனை விழிச்சுண்டு போகணும். வாங்கல வெறுതെ இருக்கணும். എന്താച്ചാ എന്തിനാ വീട്ടിലേക്ക് വിളിക്കുന്നത്? മിണ്ടാതിരു മകളെ. ദാ ഒരു വർഷം കൂടെ റെസ്റ്റ് കൊടുക്കാമ കുട്ടികളെ പ്രസവിച്ചിട്ടേ പോയി ഈ ദേഹം എന്തിനാകും? വേണ്ടാണല്ലോ പറഞ്ഞോ. നിങ്ങൾ ഒന്നും പറയണ്ട. വാ മകളെ, ആപറേഷനുക്ക്. അച്ഛാ
നിങ്ങൾ എന്നെ കുറച്ച് ക്ഷമിക്കണം. എന്താ? എനിക്ക് നവഗ്രഹങ്ങളെ കാണണമെന്ന് ആശയായിട്ട് ഇருக்கு. അതൊക്കെ ഇപ്പോൾ 8 മക്കൾ താനേ ഉള്ളത്. ഇനിയും ഒന്ന് വേണല്ലോ. ഇനിയും വേണോ? അതൊന്നും വേണ്ട. വാമകനെ ഓപ്പറേഷൻ. എന്താ അച്ഛാ നിങ്ങൾ? ഞാനിപ്പോൾ വാന്തി എടുക്കുന്നത്. വാന്തിയോ? ഡോക്ടറിട്ട് പോയോ? പോയി. ഡോക്ടർ പറഞ്ഞത് നീ 3 മാസം ഗർഭമായിട്ട് ഇരിക്കുന്നു. ഞാൻ എന്ത് ചെയ്യൂ? നീ എന്ത് ചെയ്യാ? ഈ ദേശത്തിനെ കടവുൾ തന്നെ കാക്കണം. അച്ഛാ, എന്റെ പ്രസവത്തിക്ക് അമ്മയെ എങ്ങോട്ട് അനുപ്പി വെക്കണം. ഇതെന്നാ മീസയാ? ഇതിലെയും ഒരു ജട പോട്ട് അതിൽ கொஞ்சம் பூ വെച്ചുക്കോ. എന്താ പറയുന്നത്? പോയിക്കോടാ. നായകൻ பேசாதே தெரியுமா? മുതലാളി വരണം വരണം. എവിടെ ഇരിക്കുന്നത്? ഇതാ മുതലാളി വന്നിരിക്കുന്നു. കുട്ടിയെ പോണം പോണം. ഇരിക്കണം ഇരിക്കണം. നിങ്ങൾ ഇരിക്കണം. അവர்தான் ഇരിക്കണം, ഞാൻ നിൽക്കണം. എന്താണോ നിങ്ങൾ അച്ഛൻ പോയോ? അച്ഛൻ പോയി, മുതലാളി വന്നു. മുതലാളിയാണോ? എന്താ ഇവിടെ വന്നു? നിങ്ങൾ വിളിച്ചു വിട്ടിരുന്ന ഞാൻ അവിടെ വന്നിരിക്കുമല്ലോ. പാപ്പേ നൈ சாப்பிட்டோ? சாப்பிடலீங்க சங்கர் நாயர். എന്താണോ? இதெல்லாம் சாப்பிட்டு குணமடைகிற விஷயமா தெரியல. அதுல என்ன விஷயம் சங்கர் நாயர்? இது மும்பில எங்களுக்கு ஏன் பறஞ்சிட்டல? எங்களுக்கே தெரியாதே. நெய்ய நீட்டின உடனேதான் விஷயமே விளக்கமா புரியுது. விடட்டே, நான் காரியத்தை முடிக்கும். சங்கர் நாயர், இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு கொடுங்க. அதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம் முதலாளி. நாளை காலை வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு விட நீங்கள் வரணும். நான் ஒரு வல்லிய பூஜான வச்சு ஒரு கயிறு மந்திரிச்சு தரும். அதை எங்கள் மகள் இடுப்பில கட்டினாள். இத்தனை காலம் எது நடக்காம பாடில்லான்னு நீங்கள் சொல்லுதோ அது நடக்கும். പക്ഷേ ആ കயிறு കെട്ടിയ പിന്നെ തങ്ങൾ മകൾ അന്യ പുരുഷാൽ കണ്ണിൽ പെടാതെ இருக்கணும். ஜாக்கிரதை. சரி நாயர், நாளை காலையில 10 மணிக்கு வரேன். முதலாளி, பூஜைக்கு வரட்டேன். போய்க்கோ. ഞാനൊന്ന് നോക്കണം. ബാധിക്കുന്ന 5 ഭൂതങ്ങൾ: ഗന്ധർവൻ, കരികുട്ടി, ചാമുണ്ഡി, പക്ഷിപീഡ, യക്ഷിബാധ മുതലായവയെ രക്ഷകൂടാതെ മാറ്റുന്നതാണ്. ഓം നമഃശിവായ. മഹാദേവ, കോങ്കാളി, മഹാകാളി, പഞ്ചാബൂരെ കുടുകുടുസേ. വെല്ലവാ വെല്ലപ്പോ നോക്കണമാസാനേ. உலகாளும் தேவியே, மலையாள பகவதி, நினைப்போற்றி வாழும் கூட்டம், தளராத நெஞ்சத்தில் நடுதந்த மந்திரம், வந்த மந்திரம். ஓம் என்றும் ரீம் என்றும் என்னை சொல்லி, கிரீம் என்ற சொல்லோடு தீக்கொள்ளி, தாயே பகவதி வந்தேண்டா, மாறாருள் தன்னை தந்தேண்டா. உனக்கு தெரியும், ஆனா உன்னால முடியல. நீ ஒரு வியாதியஸ்தன். ஒரு பிஞ்சு குழந்தையை பெத்து தரத்துக்கு சக்தி இல்லாத மரக்கட்டை. ஒண்ணு இல்லம்மா, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சாரதா, சீக்கிரம் இங்க வாயே. வந்துட்டேங்க. இந்தாம்மா, இதே உன் புருஷன் கண்ணில் படுற மாதிரி இடுப்புல கட்டிக்க. வேற எந்த ஆம்பளை கண்ணிலையும் பற்றக்கூடாது. எதிர்ச்சி இதெல்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடாது. உங்க அப்பா நிறைய பணம் செலவு பண்ணி மந்திரவாதிக்கிட்டு மந்திரிச்சு வாங்கிட்டு வந்தது. நம்பிக்கையோட இடுப்புல கட்டிக்க, எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்க வரப்போறியா இல்ல நான் வரட்டுமா? வந்துட்டேங்க. நீ போமா, நான் புறப்படுறேன். மறக்காம இதை கட்டிக்க. என்னங்க அவ்வளவு அவசரம்? சாரதா, வாயே. சாரதா, 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 சாரதா.
சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். ஏறி தூங்காது நெஞ்சம். சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். ஏறி தூங்காது நெஞ்சம். நான் தருவேன் கொஞ்சம், நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம். சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். நீ தூங்காது நெஞ்சம். நான் தருவேன் கொஞ்சம், நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம். எண்ணங்கள் சிந்தும் போது எண்ணங்கள் சிந்தும் போது கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன், கண்ணந்தனிலே அள்ளித்தருவேன். 300 முத்தங்கள் போதாது, என் ஆசை இன்றோடு தீராது. சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். நீ தூங்காது நெஞ்சம். கட்டுக்குழல் தொட்டுக்கலை மொட்டுக்களிலாடும் கன்னிச் சிறுவண்ணக் கனி நெஞ்சில் விளையாடும். பாடம் இன்று ஆரம்பம் என்று வாராய் கண்ணே, தேன் கிண்ணம் உண்டு. சொந்தம் இனி உன் மடியில், சொர்க்கம் இனி உன் அழகில். நீ இன்றி தூங்காது நெஞ்சம். நான் தருவேன் கொஞ்சம், நீ தருவாய் இன்று தாங்காது பூ போட்ட மஞ்சம். வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே? வெள்ளிக்குடம் அள்ளித்தரும் கொள்ளை சுவை எங்கே? மேடைகளை ஆடைகளில் மூடும் ரதம் எங்கே?
ஏமாத்திட்டீங்க. உங்களை மனுஷன்னு நினைச்சிருந்தேன், மனசாட்சி இருக்கும்னு நம்பி இருந்தேன். இல்ல, இல்லவே இல்லை. மிருகத்துக்காவது ஈவியா இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அதுவும் கிடையாது. கட்டின மனைவிய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, அவளும் ஒரு பெண்ணு தானேங்கிற அறிவு கூட இல்லாம வேலைக்காரி கிட்ட திருட்டுத்தனமா தொடர்பு வச்சிருக்கீங்களே. உங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? என்னமோ உங்களால முடியல, அதனால தான் துடிக்கிறீங்க நினைச்சிருந்தேன். நீங்க துடிக்கல, பைத்தியக்காரி நான் தான் துடிச்சிருக்கேன். நீங்க இவ்வளவு கேவலமானவர் நான் நினைக்கவே இல்லை. நீங்க பேசுனது பொய், சிரிச்சது பொய், அணைச்சதெல்லாம் பொய். இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என் வாழ்க்கை நாசமா போச்சு, என் குடும்பம் என்னோட அழிஞ்சு போச்சு. இனிமே நான் இருந்தாலும் சத்தா. லக்ஷ்மி, இனிமே இங்க வேலைக்கு ஆள் தேவையில்லை. நீ வீட்டுக்கு போலாம். உனக்கு சம்பள பாக்கி ஏதாவது இருக்கா? இல்லம்மா. இதை வச்சுக்க. எனக்கு பணம் வேண்டாம்மா. துணிமணி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு பரப்பிடு. நான் எங்க வீட்டுக்கு போறேன். சாரதா, என்னம்மா அது? காலங்காத்தால புறப்பட்டு வந்துட்ட, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லப்பா, சும்மா தான் வந்து. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே, என்ன நடந்தது? ஏமா, உனக்கும் உன் புருஷனுக்கும் ஏதாவது? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இனிமே நான் இங்கத்தான் இருக்க போறேன். சாரதா, அழாதம்மா. மனச திடமா வச்சுக்கிட்டா எப்பேற்பட்ட கவலையும் சுலபமா நீங்கிடும். நீ ரொம்ப கவலையா வந்திருக்கேன்னு உங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சதுல இருந்து எனக்கு கையும் ஒள்ள காலும் ஒள்ள. என்னமா நடந்தது? ஏன் இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்துட்டேன்? என்னம்மா இது? சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு அவர் ஏதாவது கோச்சுக்கிட்டாரா? சொல்லுமா. என்னத்த சொல்ல சித்தி? என் தலையெழுத்து நினைச்சு நான் நொந்துக்கிறத தவிர வேற வழி இல்லாம வாழ்க்கையில் எதையும் மனசுல வச்சுக்கிட்டா மத்தவங்களுக்கு எப்படிமா தெரியும்? காலையில உங்க அப்பா உன்னை பார்த்ததுல இருந்து காஃபி கூட குடிக்கல. என்னமா நடந்தது? சொல்லுமா. எதை சொல்ல, எப்படி சொல்லதான் தெரியல. எதுவா இருந்தா என்ன? நான் யார்? உன்னை பெத்த தாய் மாதிரி. சொல்லுமா. தாய்க்கு தெரியாத ரகசியம் இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுமா. நான் நினைச்சபடி என் கணவருக்கு வியாதி ஒண்ணுமில்லை. என்னோட மட்டும்தான் தொடர்பில்லையே தவிர மற்றபடி எந்த விதமான குறையும் இல்லைங்கிறது நான் என் கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். லக்ஷ்மியோட லக்ஷ்மியை நான் வேலை விட்டு நிறுத்திட்டேன். ஐயோ, இது என்ன அநியாயம் இது? எங்க வந்த? சாரதாவை பார்க்க. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சாரதாவை பார்க்க வந்த? உன்னை பார்க்கும் போது எனக்கு ஆத்திராத்திரமா வருது. போவடி. போயிடு. அவளையும் கூட்டிட்டு போயிடு. போகக்கூடாது. ஆமா, அவளை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. பேசாத. ஒரு கணவன் தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்ய யோக்கியதை இல்லாத நீ அவகிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. போவடி. என்ன கொலை செஞ்சாலும் சரி, அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். அடிங்க, நல்லா அடிங்க. ஆனா சாரதாவை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க.
சாரதா, நடந்ததை மறந்து என்ன மன்னிச்சிரு. சாரதா, உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாது. வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். சாரதா, அப்படி சொல்லாதம்மா. நான் செஞ்ச தப்புக்காக உன் கால்ல வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். வேண்டாம், நான் வரமாட்டேன். நீங்க இங்கிருந்து போயிடுங்க. போக மாட்டேன். நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். வந்துரு, வந்துரு சாரதா. இல்லாட்டி உன் கையால கொஞ்சம் விஷம் கொடுத்து என்ன கொன்னு. அது உங்க பழக்கம். என் ஆசையை கொன்னீங்க, என் அன்பை கொன்னீங்க. கடைசியா என்னையே கொல்றதுக்கு வந்திருக்கீங்க. முடிவா சொல்றேன், நான் உயிரோட வாழணும்னு நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா உடனே இங்கிருந்து போயிடுங்க. போங்க. That's very strange. Is there anything further to tell me? எனக்கு தெரிஞ்ச விஷயம் இவ்வளவுதான் டாக்டர். மனோ தத்துவ முறைப்படி இது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேட முடியுமான்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். That's good. சாரதா கிட்ட நான் தனியா கொஞ்சம் பேசலாமா? ஓ, தாராளமா பேசுங்க. நான் வெளியில இருக்கேன். ப்ளீஸ். சாரதா, நீ படிச்சவன். வக்கீல் கிட்ட டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. எஸ் டாக்டர், நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். குட். உங்க ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறு நடந்தது உண்டா? நிச்சயமா இல்ல டாக்டர். அவர் என் மேல காட்டுற அன்புக்கு அளவே கிடையாது. ஒரே பெட்ல தான் ரெண்டு பேரும் படுக்கிறீங்களா அல்லது தனித்தனியா படுக்கிறீங்களா? ஒரே பெட்ல தான் தூங்குறோம். அதுவும் என் கை அவர் உடம்புல படலைன்னா அவருக்கு தூக்கமே வராது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கூட காம உணர்ச்சிக்கு இளங்கோ அடிமையானதில்லை? கூச்சப்படாதேம்மா, சும்மா சொல்லு. ஒரே ஒரு நாள் அடிமையானது போல தெரிஞ்சது. ஆனா கொஞ்ச நேரத்துல பட்டுன்னு எழுந்திருச்சு போயிட்டாரு டாக்டர். அப்பா உங்ககிட்ட சொன்னாங்களே, அந்த தப்பு அன்னைக்கு தான் நடந்தது டாக்டர். ஐ see. அப்பா சொன்னது அப்படியே உண்மைதானே? ஆமா டாக்டர், அது நானே என் கண்ணால பார்த்தேன் டாக்டர். ஐ see. தனியா இருக்கும்போது செக்ஸ் விஷயமா அவர் உங்களோட பேசுனது உண்டா? நீ பேசுனது உண்டா? நான் பேச ஆரம்பிச்சா அவர் உடனே பேச்ச மாத்திடுறாரு டாக்டர். ஐ see. அவர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சில சமயங்கள்ல தனியா உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருப்பாரு டாக்டர். உங்க ரெண்டு பேருக்கும் செக்ஸ் கனெக்ஷன் இல்ல, அதை ஃபீல் பண்றாரா? அப்படி இருந்தா என்ன கண்டதும் கொஞ்சமாவது அதனுடைய சாயல் அவர் முகத்துல தெரியணுமே டாக்டர். கரெக்ட். அது இல்லவே இல்ல டாக்டர். என்ன பார்த்ததும் அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. தான் தப்பு செய்யறோமேங்கிற கவலையோ எண்ணமோ அவருக்கு கொஞ்சம் கூட இருந்ததில்ல. ஐ see. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. இதுதானே இளங்கோ அட்ரஸ்? எஸ் டாக்டர். இளங்கோ வரவழைச்சு எக்ஸாம் பண்றேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நாங்க வரோம். நல்லது, வாங்க.
சார் இவர்தான் மிஸ்டர் இளங்கோ. ஓ வாங்க வாங்க, ப்ளீஸ் சிட் டவுன். கவிஞர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் உங்களை பார்க்க நினைச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். மிஸ்டர் இளங்கோ, நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அதுக்கு யோஜனை பண்ணாம டக்குன்னு பதில் சொல்லணும், முடியுமா? கேளுங்க சார். நீங்க வாழ்க்கையில அதிகமா விரும்பினது எது, வெறுத்தது எது? வெறுத்தது எங்க அம்மாவுடைய மரணத்தை, விரும்பினது எங்க அம்மாவை. சோ உங்க அம்மா இறந்துட்டாங்க இல்ல? அவங்க இறந்துட்டது என்னவோ உண்மைதான். ஆனா என்னுடைய உணர்வுல அவங்க என்ன விட்டு பிரிஞ்சிட்டதாகவே என்னால நம்ப முடியல. ஐ சி. மிஸ்டர் இளங்கோ, நான் உங்களுடைய வெளி மனசோட பேசுற மாதிரி உங்களுடைய உள் மனசோட பேச விரும்புறேன். உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா உங்களை ஹிப்னடைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓ, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை சார். தேங்க்யூ வெரி மச். Ilanga, you relax all the muscles in your body. The muscles of your hand, muscles of your legs, muscles of the whole body must be relaxed. And relax your mind too. There should be no other thoughts in your mind except what I'll be talking to you. Completely relaxed. Except your heartbeat and the breathing. There should be no other movement in your body. Keep on looking at this spot. In a few minutes' time from now, precisely in 5 minutes' time from now, your subconscious mind will be completely under my conscious mind. You can feel that your body is losing weight. It is losing. And gradually your eyes will close. It is closing. And your mind will be able to respond to all my questions. In 1 minute's time from now, you will be able to recall your past life, life of your youth, life of your childhood. இப்ப உங்களுடைய உள் மனசு என் மனசுக்கு அடிமையாயிடுச்சு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேணும். உங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க இல்லையா? இல்லை, எங்க அம்மா சாகல. அவங்க உயிரோட இருக்காங்க. அதுதான் சாரதா. சாரதா தான் எங்க அம்மா. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. காவேரி மாந்தாப்பு கனியோ, கண்கள் கல்யாண மண்டபத்து மணியோ, நல்ல பாவேந்தர் பாராட்டும் மொழியோ, பண்பாடும் தென்பாங்கு கிளியோ. காவேரி மாந்தாப்பு கனியோ, கண்கள் கல்யாண மண்டபத்து மணியோ,
ஏன் நிறுத்திட்டேன் சொல்லு. இப்படியே என் தாயின் அரவணைப்பிலேயே நான் வாழ்ந்து வந்தேன். பெரியவனானதுக்கு பிறகு கூட அம்மா கண்ணா வந்துட்டியாடா? ஏன்பா ஒரு மாதிரி இருக்க? ஏன்பா மூஞ்செல்லாம் வாடி இருக்கு? ஒரு வாரத்துல எப்படி ஆயிட்டியாடா? ராஜா, உன் உடம்புக்கு என்னப்பா? போமா, அந்த ஹாஸ்டல் சாப்பாடு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த ஹாஸ்டல்ல எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நான் சரியா சாப்பிட்டு தூங்கி 3 நாள் ஆகுது. 3 நாள் சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு பாவறது? வாக்கண்ண, நீ சாப்பிடலாம். சாப்பிடுமா. அம்மா, நீங்க ஏமா டல்லா இருக்கீங்க? நான் எப்படி இருந்தா என்னடா? என் ராஜா, நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும். சாப்பிடுமா. நீங்களும் சாப்பிடுங்கம்மா. நீ சாப்பிடுமா. இறங்கோ, ஏண்டா திடீர்னு புறப்பட்டு வந்துட்ட? சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குமா. நான் இவ்வளவு பெரிய பையனாகியும் உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அப்படியெல்லாம் சொன்ன உன் படிப்பு என்னத்துக்கு தான் ஆவறது? நீ படிச்சு பட்டா வாங்க வேண்டாம். அதுக்கு தாமா சொல்றேன், நீங்களே என் கூடவே பட்டணத்துக்கு வந்துருங்க. காலேஜுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன வீடா எடுத்துக்கிட்டு இருந்துருவோம். அப்பதான் நானும் நிம்மதியா படிக்க முடியும். அம்மா, பனியன் எங்கம்மா? இங்க இருக்கியா? ஐயோ, என்னையா இது? வெந்நீர் வைக்கிறதுக்கு உனக்கு என்னையா அவசரம்? இப்படி பச்சை தண்ணியை ஊத்திட்டு வந்து நிக்கிறியே, ஏன் அப்படி சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்க? ஜலதோஷம் வந்தா என்னையா செய்வ? எங்க அம்மா பக்கத்துல இருக்கப்போ எனக்கு ஒரு தோஷமும் வராது. சரி சரி, பனியனை மாட்டிட்டு பலகாரம் சாப்பிடவா? அம்மா, இன்னைக்கு என்ன பலகாரமா? எனக்கு பிடிச்சதாண்டா. இடியாப்பமா? இளங்கோ, இளங்கோ, பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோப்பா. எனக்கு வேண்டாமா, தூக்கம் வருது. அப்படி சொன்னா எப்படிப்பா? பால் தானே, சாப்பிடுமா. இன்னும் கொஞ்சம் தானேடா இருக்கு. அம்மா, எனக்கு தூக்கம் வருது, விளக்க அணைச்சிருங்க. இப்படியே என் வாழ்க்கையில எந்த கோணத்துல பார்த்தாலும் என் தாய் தான் என் கூட இருந்தாங்க. அவங்க இறந்ததும் நான் தற்கொலை செஞ்சுக்க தயாராயிட்டேன். என்ன தடுத்த என் நண்பர்கள் அந்த ஊர்ல இருந்தா நிம்மதியா இருக்க முடியாதுன்னு இந்த ஊருக்கு மாற்றலாக ஏற்பாடு செய்தாங்க. இங்கதான் நான் சாரதாவை சந்திச்சேன். அவளை பார்த்த உடனே என் கவலையெல்லாம் மறைஞ்சு போச்சு. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால அவ கூட நெருங்கி பழகினேன். துர்பிரச்சாரங்கள் எங்களை பிரிச்சிடும் போல தோணுச்சு. அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவ என்னை விட்டு பிரிய முடியாதுங்கிற நம்பிக்கையில அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். சாரதா என் தாய் தான். Now I know the thing. Is it so? No, I can't believe it. Hello. Hello, I'll call you later. I have found out the trouble. இளங்கோவுக்கு வெறும் மனோவியாதி தான். இந்த வியாதிக்கு பேரு எடிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ். தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அளவுக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்க்கறதுல வர்ற தப்பு இது. இதை பத்தி சாரதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி டாக்டர். இளங்கோவோட வெளி மனசுல நீ அவருடைய மனைவி, உள் மனசுல நீ அவருடைய தாய். சாரதா, விஷயம் என்னன்னா இளங்கோவுடைய அம்மா
உன்னை போலவே இருக்கும். உன்னை பார்க்கும்போது அம்மாங்கிற எண்ணம் அவருக்கு வருது. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அல்லது அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்களே. வெளி மனசு, உள் மனசு. வெளி மனசு நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட்டது. உள் மனசு வெளி மனசையே கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது. அவர் தூங்கும் போது தாயோட தூங்கி பழக்கம். மற்ற நேரங்கள்ல எப்படி இருந்தாலும் படுக்கைக்கு வரும்போது உங்களை தாயா நினைக்கிறாரு. அதனால அவரை குணப்படுத்துறது உன் கையில தான்மா இருக்கு. நீ 2 விதத்தில் செயல்பட வேண்டும். 1, தாய்க்கும் உனக்கும் உள்ள வித்தியாசங்களை காட்ட வேண்டும். 2, காமவெறிக்கு அவரை அடிமையாக்க வேண்டும். ஒரு மனைவி தன் கணவனிடம் எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் முன்னால் எதையும் காட்ட தயங்கக்கூடாது. பச்சையா சொன்னா நீ அவரை செக்ஸுக்கு அடிமையாக்கணும். அவர் உன்னுடைய புருஷன் அல்லவா, அதுல ஒரு தவறும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு நீ போலாம். என்ன மன்னிச்சிருங்க அத்தா. இனிமே நான் உங்களை விட்டுட்டு போவே மாட்டேன். நீதான் என்ன மன்னிக்கணும் சாரதா. நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அப்படிலாம் நினைக்க கூடாது. எவ்வளவு மெலிஞ்சு போயிட்டீங்க தெரியுமா? நீ வந்துட்டில்ல, இனிமே என் உடம்பு தேறிடும். முதல்ல நீங்க ஷேவ் பண்ணிக்கணும். அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். இது இப்பவே ஷேவ் பண்ணிக்கிறேன். நாம 2 பேரும் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே ஜாலியா சுத்திட்டு வரலாம். இன்னும் பேசிட்டு இருக்கீங்களே, புறப்படுங்க.
நதியினில் ஓடங்கள் மிதப்பதென்ன, அங்கு நாணலும் தென்றலும் கலப்பதென்ன, மனிதர்கள் உறவினில் அதிசயமா, மனிதர்கள் உறவினில் அதிசயமா, சொந்த மனைவியிடம் இன்னும் ரகசியமா கண்ணா. கண்ணோடு பார்க்கும் மோகம் கையோடு சேர்த்தால் தீரும், அருகே வருக கண்ணா. டாக்டர் கோவூர் ஹியர். யாரு? சாரதாவா? வெரி குட், வெரி குட். சாரதா, நீ பாதி ஜெயிச்சிட்ட. பயப்பட தேவையில்லை. ஐ எம் சென்டிங் ஏ டாக்டர். இளங்கோ, மிஸ்டர் இளங்கோ, உங்க அம்மா இறந்துட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு கொள்ளி வச்சீங்க. நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. She is no more. மிஸ்டர் இளங்கோ, நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா செத்துட்டாங்க. உங்க அம்மா செத்துட்டாங்க. She is no more. She is no more. இளங்கோ, மிஸ்டர் இளங்கோ, உங்க அம்மா இறந்துட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு கொள்ளி வச்சீங்க. நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. She is no more. She is no more. நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. She is no more. She is no more. பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்துடுவாரு. நான் வரேன். சாரதா, சாரதா, இன்னுமா நீ ரெடி ஆகல?
சாரதா, சாரதா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ராஜா கண்ணே படாத பாடுபட்டு கிடைச்ச வாரிசுடா. சும்மா முத்தம் கொடுத்துட்டு இருந்தா இப்படி. ஒரே ஒரு முத்தையா. ஒரே ஒரு முத்தம். முத்தான முத்துடா. அடாடாடாடாடா. முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, சத்தான மொழி அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. குழந்தை அழுது. எல்லாம் மாமா பாத்துக்குவாரு. வா. எங்க கூப்பிடுங்க? ஆயே. Thank you.